இன்ஸ்டால் பண்ண தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ கீழே இருக்குது பாருங்கள், இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ன கொடுத்தனா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ எதுவுமே படத்தில் ஆட்டோமேட்டிக்காக தேரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 கேட்கும், டிடெக்ட் மை லொக்கேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் மேனுவலி. அதாவது டிடெக்ட் மை லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஸோ வென் யூஸிங் தி ஆப்பு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் சிட்டினால் வந்து எனக்கு கோயம்புத்தூர் சொல்லிட்டு இது பண்ணி காட்டுது. ஸோ இப்போ கரண்ட்டாக உள்ளது. ஸோ ஓகேவா. ஸோ சப்போஸ் இல்லை நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சிட்டியில் போயிருக்கீங்களோ அந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எந்த ஊரில் இருக்கீங்களோ ஸோ அந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எந்த படத்துக்கு நீங்கள் போகணுமோ ஸோ அந்த படத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அரண்மனை 4 அப்படின்னா அரண்மனை 4 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அரண்மனை 4ல் வந்து கீழே பாருங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் என்னென்ன தேட்டர்லாம் இருக்குது அப்படி சொல்லி காட்டும். ஓகேவா. ஸோ இப்போ அந்த தேட்டரோட லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணி டேரெக்டாக வந்து ரைட் சைடில் வந்து இன்ஃபோன் இருக்கும். இந்த இன்ஃபோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த தேட்டர் எவ்வளோ தூரம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே டேரக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஓகே. இப்போ வந்து இதில் டிக்கெட் வந்து நீங்கள் 100 ரூபா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 200 டிக்கெட் புக் பண்ணுவோம் மேலே கேட்கும். ஸோ அதில் என்னன்னாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு தேட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் பக்கத்தில் உள்ள தேட்டர் எது ஓகேவோ நீங்கள் அதை ஒன்று கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து டைமிங் என்ன டைமிங் சொல்லி இதிலே போட்டிருக்கோம். அந்த டைமிங் சொல்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் 10 மணிக்கு நான் தேட்டருக்கு போகணும், 10 மணி டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் போகிறீங்க அப்படின்னா 2 கிளிக் பண்ணணும், 3 பேர் போகிறீங்கன்னா 3 கிளிக் பண்ணணும். ஓகேவா. ஸோ அமௌண்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல காட்டும். ஸோ ஒரு டிக்கெட் வந்து எவ்வளோ சொல்லி காட்டும். ஸோ செலக்ட் சீட்டை கொடுங்க. இப்போ செலக்ட் சீட்டை கொடுத்தோன்னே அந்த 3 டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிடலாம். அந்த 3 டிக்கெட் வந்து இந்த இடத்துல மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேட்டர் ஸ்க்ரீன் வந்து கீழே இருக்குது. இந்த கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் பெருசாக. ஸோ இதுக்கு மேலே வந்து சீட்டு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த எந்த இடத்துல உட்காரணுமோ ஸோ அந்த சீட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 சீட்டில் நான் உட்காறேன் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு இடத்துல உட்காரீங்க அப்படின்னா அந்த சீட்டை இப்போ டச் பண்ணால் போதும், அந்த சீட்டு மாறும். ஸோ இப்போ 1 2 3 இப்படியும் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பேன்னு இருக்கும். கீழே பே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே கிளிக் பண்ணோடனே உங்கள் கூகுள் பே இல்லாட்டி பேடிஎம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இது பண்ணி கேட்கும். இது வந்து கீழே தான் பாப்கார்ன் வேணும்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். வேணாட்டி மேலே ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டினியூன்னு இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 478 ரூபா வருது 3 டிக்கெட்டு நீங்கள் தேட்டருக்கு புக் பண்ணதுக்கு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கூகுள் பேயில் ஃபோன்பே மூலமாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ பேடிஎம் ஆர் கூகுள் பே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் மாதிரி வரும், ஒரு மேனுவல் ஒரு டிக்கெட் வரும். ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் கொண்டு போய் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அந்த டிக்கெட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து தேட்டரில் போய் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நீங்கள் எங்கே சீட் புக் பண்ணிங்களோ அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தேட்டரில் எப்படி டிக்கெட் புக் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்.